ஹalleluya, praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாக ஒன்று கூட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. மகா பெரிய கிருபை உள்ள தேவன் நம்மை நேசிக்கிறதுனால அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க, அவருடைய ஜனத்தை ஒன்று சேர்க்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை பாடுவதும் ஆராதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் அது மேன்மையானது. அது அநேகருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இந்த காலவேளையில கூட உங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கர்த்தரை பாடுவதை குறித்து தான், ஆராதிப்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்க போகிறோம். உங்களுக்காக ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம்தான் இன்னைக்கு எல்லாம் வராங்க. ஆனால் ஆண்டவரை பாடுறதுக்கு, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு இன்னைக்கு கூட்டம் குறையிறது. காரணம் என்ன? அவர்கள் எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆண்டவருக்கு ஒரு மேன்மையை அவர்கள் கொடுப்பதில்லை. அப்படி இந்த உலகத்துக்குரிய சூழ்நிலையில, அவர்களுடைய சம்பாத்தியத்தின் சூழ்நிலையில, அவருடைய வேலைகளின் சூழ்நிலைகளில் கட்டப்படுறதுனால, நூதனமாய் பிசாசு அவர்களுடைய சிந்தையை மாற்றியிருப்பதனால கர்த்தரை ஆராதிக்க வருவதில்லை. சபை கூடுதலை விட்டு விடுகிற சூழ்நிலையில போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பாடுகிற ஒரு கிருபை, கம்பீரமாய் பாட வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். செங்கடல் 2ஆய் பிளந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். வெட்டாந்தரையில் நடந்து போகும் பொழுது ஆச்சரியமாய் அவர்கள் கடந்து போய், அதன் பிறகு பார்வோனை அவன் சேனையை கர்த்தர் அந்த செங்கடலை மூழ்கடித்த பொழுது கம்பீரமாய் பாடி கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அதே போல பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஆலயத்திலே பூரிகைகளை ஊதி, ஆலயத்தின் மத்தியிலே ஆர்ப்பரிப்போடு கம்பீரமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு பாடும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கம்பீரமாய் பாடி துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இன்று முதல் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கம்பீரமாய் பாட ஒப்புக்கொடுங்கள், ஆராதிக்க ஒப்புக்கொடுங்கள். வியாதி படுக்கை மாறும், கடன் பிரச்சனை மாறும், சகல சூழ்நிலை மாற்றி விடுவார், சாட்சியாக வைப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாக நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை கம்பீரமாய் பாடி ஆராதிக்க, ஆர்ப்பரிக்க நீர்த்தாமை எங்களை உமது இரத்தத்தாலே கழுவி ரட்சித்து வேறு பிரித்து பரிசுத்த ஜனமாய் வைத்திருப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உமக்காக குடும்பமாய் இணைந்து ஆராதிக்கிற, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஆராதிக்கிற, கம்பீரமாய் பாடி ஆராதிக்கிற கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எல்லா தடை நீக்கும், எல்லா செங்கடலை போன்ற பிரச்சனைகளை மாற்றித்தாரும். எல்லாவித பலவீனம், வியாதி படுக்கை, பிசாசுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே உம்மை தேடாமல், உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவரே மற்ற காரியங்களை கட்டப்பட்டிருக்கிறவர்களை எல்லாம் விடுவித்து, சபை கூடி வருதலை விட்டு விடுகிற ஒவ்வொருவரையும் சந்தித்து, அன்று பின்மாறி இருக்கிறவர்களாம் சந்தித்து விடுவித்து, உம்மை கம்பீரமாய் பாடி ஆராதிக்க ஒன்றிணைக்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க, மேன்மை உள்ளவர்களாக இருக்க, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொன்னபடியே நாங்கள் கூடி வர உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்தும் பாதத்தில் வர ஆராதிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி கம்பீரமாய் பாட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கம்பீரமாய் பாடி ஆராதிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.